பிடிக்கப்பட்ட 10% தொகையை திரும்ப தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் இன்று வலியுறுத்துகின்றோம். கிராம சுகாதார செவிலியர் ஒற்றுமை, பொது சுகாதார கூட்டமைப்பு, பொது சுகாதார கூட்டமைப்பு, சுகாதார செவிலியர் ஒற்றுமை அமல்படுத்து. இருங்க. தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் அமல்படுத்து அமல்படுத்து. இருங்க. தமிழ்நாடு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் அமல்படுத்து அமல்படுத்து. கிராம சுகாதார செவிலியர் சங்கம், கிராம சுகாதார செவிலியர் கிராம சுகாதார செவிலியர் ஒற்றுமை, பொது சுகாதார கூட்டமைப்பு, பொது சுகாதார கூட்டமைப்பு, சுகாதார செவிலியர் ஒற்றுமை. தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்கம் மற்றும் பொது சுகாதாரத்துறை செவிலியர் கூட்டமைப்பின் சார்பில் மதுரையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அத்தியாவசிய துறையான பொது சுகாதாரத்துறையில் ஒப்பந்த செவிலியர் நியமனத்தை கைவிட வேண்டும், கிராம சுகாதார செவிலியர்களினுடைய தாய் சேய் நல பணியினை பொய்யான முறையில் துறை அதிகாரிகளே இடைநிலை பணியாளர்கள் செய்ததாக பொய்யான அறிக்கை செய்வதை கண்டித்தும் கைவிட வலியுறுத்தியும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் வரவேற்றாலும் கூட அதில் சேம நல நிதியிலிருந்து கடன் பெறும் உதவியையும் பிடிக்கப்பட்ட 10% தொகையை திரும்ப தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாங்கள் இன்று வலியுறுத்துகின்றோம். பெண் ஊழியர்கள் என்பதால் அச்சுறுத்துவது, மெமோ கொடுப்போம் என்று மிரட்டுவது, 6 மணிக்கு மேல் மாலை நேரங்களில் இணையதள கூட்டம் நடத்துவது, பிக்மி போன்ற பணிகளுக்காக அழைப்பதை கண்டித்தும் அதை கைவிட வலியுறுத்தியும் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுமதி பயிற்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த செவிலியர்களை வைத்து பிரசவம் பார்ப்பதை உறுதி செய்ய வேண்டும். கிராமப்புற பெண்களின் பேறுசார் உரிமையான அருகாமையிலேயே சுகப்பிரசவம் பார்ப்பதற்கான சேவையை அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை 20 அம்ச கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை மாநில அளவில் சென்னையில் நடத்துவது என்று முடிவெடுத்துள்ளோம். நிர்மலா, மாநில தலைவர்.